சில சீன்ஸ் பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு மனசில் பச்சக்குன்னு ஒட்டிக்கும். சில காட்சிகள் ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் 2 பேரும் ஒரு படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். தனி ஒருவன். திடீர்னு வந்து தனி ஒருவன் வந்து ஓடிச்சு டிவியில் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து எனக்கு இது நிறைய நேரம் தெரியும். அதாவது ரொம்ப ஃபேமஸான படம். திரும்ப ஒரு சீன் பார்க்கும்போது இந்த சீன் இந்த படத்தில் இருக்கான்னு தோணும். நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஒருவேளை நம்மளுக்கு வயசாகிறதுனால மறந்துடுறோம் போல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து மறதி அதிகமாகிடுச்சா என்ன காரணம் தெரியலன்னு குழப்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விடை தெரியணும் போது விடை தெரியாத ஒரு விஷயமா இருந்ததில்ல. அது நேற்று எனக்கு விடை தெரிஞ்சுது. ஏன் மொட்டாடியும் சொல்கிறேன், ஆமாங்க இதெல்லாம் இந்த சீன்லாம் இந்த படத்தில் வந்துதா அப்படின்னா, இந்த கட்டிப்பிடிக்கிற சீன் அந்த நயன்தாராவும் ஜெயம் ரவியும் வந்து கட்டிப்பிடிச்சுவாங்க. அந்த சீன் நல்லா இருக்குன்னு வைக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன் பார்க்கும்போது இதெல்லாம் இதில் பார்த்தோமா, இதெல்லாம் இந்த ட்விஸ்ட்லாம் நம்ம பார்த்தோமா அப்படின்னு அவள் கேட்டாளா. இப்போ நான் மட்டும் இந்த பூமியில் இல்லை, என்ன என் ஒய்ஃப்க்கு அது மாதிரியான பிரச்சனை இருக்குன்னும் போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து காமனாகவே இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து நிலாவுக்கு வந்து திரும்பவும் மனுஷங்களை அனுப்புறதுக்காக ஆர்டிமிஸ்ட்டை ஏதோ ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. நிலாவிலேருந்து மேலேருந்து படம் எடுத்திருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உலகத்தில் எத்தனையோ இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கிரகங்கள் இருக்குது. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கிறது பார்க்குறது வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பூமி மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கண்ணுக்கு அது அழகு, ஆனால் ஏலியன் கண்ணுக்கு வந்து அது வந்து என்ன இப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மாரின்னு ஒரு படம். ஏலியனே வந்து கல்லில் வச்சுருப்பானுங்க. அதுங்களுடைய விண்கலம்லாம் நம்மள மாதிரி இருக்காது. அதுங்க எல்லாம் குச்சி குச்சாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதையுமே இந்த வாழ்க்கையில் வந்து அறுதிட்டு இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுதான் சரியாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி திடீர்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பார்க்க ஆரம்பித்து அது வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக பார்த்துருக்கேன். திடீர்னு வந்து வாசலில் நின்று, என்னங்க நான் வந்து பெண் தான் வந்து ரூம்மேட்டாக வருவாங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து பேர் வந்து ஜானகி, எங்கள் வீட்டில் ஜானகி ராமன் பேர் வச்சாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த கல்யாணன்றதே மித்து, என்ன சோல்மெட்டுன்றது வந்து எப்போனாலும் உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து நீங்கள் கல்யாணன்ற போர்வையில் வந்து மறைச்சிக்கிறீங்க. திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சோல்மேட் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் லவ் பண்ண மாட்டிங்களா? அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டிங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அந்த கேரக்டர் பேசும்போது இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நாம் வந்து இந்த வெப்சீரிஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு என்னென்னா, இதை சின்னதாக ஒரு பிளாங்க் மட்டும் பார்த்துட்டு இதை பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தான் நம்ம ஆள் லதாவுக்கு அனுப்புவேன். லதா உடனே என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு அந்த இதை கண்டுபிடிச்சி எட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி எட்டு வந்து தருவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு தான் இதை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்தேன். ஹே லீலா இதான் அந்த வெப்சீரிஸ்னுடைய பேர். இது யூடியூப்பில் இருக்குது. இது குறித்து தான் இந்த எபிசோடில் வந்து பேச போகிறோம். அதாவது 40 வயசுக்கு மேலே காதல் வந்தாலோ இல்லை திருமணத்துக்கு பிறகு காதல் வந்தாலோ அப்படின்றத விஷயத்தை வந்து ஒரு சின்ன கிளிப்பாக பார்த்த விஷயம் அந்த படத்தில் வந்து அந்த வெப்சீரிஸில் வந்து நிறையவே பேசியிருந்தாங்க அழகாக. இதை வந்து ஒரு பெண் இயக்குனர் மேனகான்னு ஒருத்தவங்க இயக்கியிருந்தாங்க. அவங்க நம்பரில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ப்போம் கிடச்சதுன்னா அவங்ககிட்ட பேசி இப்போ வாழ்த்து சொல்லணும். காரணம் இதை ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த வெப்சீரிஸில் வந்து பேசுறதுக்கான விஷயம் வந்து இந்த உலகத்தில் எல்லாமே ஹார்ம்ஃபுல் தான். நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்றதும் எதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றது தான் இதில் வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு இது. எல்லாத்த விட இன்னொரு டயலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து குப்பன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு லவ், அந்த லவ்வில் வந்து ஒரு பிரேக்கப் வந்துடுச்சுன்னும் போது இவ்வளோ நாள் அந்த லவ் டைமில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்களே, அதை குப்பன்னு எப்படி சொல்ல முடியுன்ற மாதிரி டயலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மெச்சூர்டாக எழுதப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். யூடியூப்பில் எல்லாருமே பார்க்கலாம். ஹே லீலா அப்படின்னு நடிச்சாலே வந்துடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த சப்ஜெக்டை வச்சு இந்த எபிசோடில் பேசலாம் அப்படின்றதுக்காக இறங்கியிருக்கோம். நம்மோடு வந்து இவ்வளோ நேரம், அதாவது 4 நிமிஷம் ஆற்றி ஆப்போசிட்டில் வந்து உடனே வாய்ஸ் ஓவர் சைனிங்னு சொல்கிறதா துடிச்சிக்கிட்டு இருக்கிற நம்மளாலையும் களத்தில் இருக்கிறோம். நம்மோடு இணைந்து உரையாடுவதற்காக 4 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நம்மளால் வந்து அழைக்கிறேன். ஸோ 4 நிமிஷமாக வந்து காத்துக்கிட்டு இருந்து அப்படியே என்ன பதறிக்கிட்டே இருந்தவங்களை வந்து நம்ம உள்ளார அழைக்கிறோம். என்ன சொல்கிறது, வாய்ஸ் ஓவர் வெல்கம் ப்ளீஸ், நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் இப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் வெல்கம்னு ஒரு மாதிரி அந்நியமாக இருக்குது. நம்மோடு இணைந்து உரையாடுறதுக்காக வந்து ஆத்துறதுக்கு வந்திருக்கார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இல்லை, நீங்கள் உங்கள் பேரையே சொல்லிக்கல, நான் அதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை வந்தாலே தெரியும், அது என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதாவது எதுக்கு இந்த ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது 2 விஷயத்துக்காக. ஒன்று, நமக்கு வயசாயிடுச்சா அப்படிங்கிறதோட நிறுத்தி இருந்திருக்கலாம்.
அதுக்கு உடனேவே கூப்பிட்டுணும் நம்மளையும் உள்ளே கூப்பிட்டு அவளுக்கும் மறந்துடுச்சு. அப்போ உடனே கீழே நம்ம 2 பேருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு யாராவது கமெண்ட்டில் போடுவாங்க. அதுக்காக நம்மளை வந்து உடனேவே கொஞ்சம் நம்ம ஒரு இளமையாக ஃபீல் பண்ணக்கூடாது. அங்கே வந்து அதுக்கான செக்மேட் வைக்கிறது. இதுக்காக தான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒன்று. இன்னொன்று, பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம வந்து ஒரு குட்டி சீனை வச்சுலாம் நான் வந்து டிசைட் பண்ண முடியல, ஃபுல் படத்தை பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தது, வாய்ப்பு இருந்தது, அதனால பண்ணோம். இல்லைன்னா இந்த சின்ன கிளிப்ஸை வச்சு நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். எஸ் சொல்லுங்க. இல்லை அதுதான் நம்ம அதே மாதிரி அதில் இன்னொரு வார்த்தையும் சொன்னீங்க. இப்போ பாருங்க டக்குன்னு வரல. அதுக்கு தான் அப்படியே ஆன்னு துடிச்சிட்டு இருந்தது. தெரியும். ஏன்னா என்னது இதை வச்சு எப்படி முடிவு பண்ணுறது, என்னமோ ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதனால அந்த மாதிரி நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்களுக்கு கவுண்டர் கொடுக்க வந்தேன். இப்போ பாருங்க அது சரி, நம்ம வந்து விரிவான ஒரு பார்வைக்கு போகிறோம். இதுவே வந்து ஒரு இன்ட்ரோவே வந்து ஒரு 7 நிமிஷம் எடுத்துன்னு போயிருக்கோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். இந்த சீனை குறித்தும் இந்த வெப் சீரிஸ் குறித்தும் வந்து கொஞ்சம் ஒரு நீண்ட உரையாடல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிங்க. எங்களுடைய யூஎஸ் விசா கிடைச்சதுக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிங்க. முக்கியமாக வந்து டிடியும் நம்ம இலங்கேஷ் 2 பேருமே வந்து வீட்டுக்கு வாங்க, நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டு வந்து தங்கிங்கன்னு சொன்னது. அதே மாதிரி என்னுடைய தோழி சிமிக்கு சொன்னதும் சரி, அவங்களும் வீட்டுக்கு வந்து தங்க சொன்னாங்க. இன்னொன்று அவங்க வந்து 4500 ஏக்கர் இதில் வீடு வாங்கியிருக்காங்க. அதுக்காகவே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜாக்கி நீ வந்துரு, நீ வந்தால் தான் என் ட்ராவல் பிளான்லாம் மாற்றணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் போகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் ஓம் பிரகாஷ் அவரும் சொன்னார், வீடு உங்களுக்கு அந்த பெட்ரூம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெட்ரூம் உங்களுக்குன்னே இருக்குது, கார் இருக்குது, 2 கார் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போங்க அப்படின்னதும், அப்புறம் என் காயத்ரியா அவங்களும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி வாழ்த்து தெரிவிச்சு அத்தனை பேருக்கு எங்களுடைய முதற்கண் நன்றி இந்த நேரம் தெரிவிச்சிடும். 1. 2வது, ஃபாத்திமா அபுவோடைய பொண்ணு ஃபல்கீஸ் அண்ட் ஏடன் தம்பதிகளுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். யூகே விசா மட்டும் வந்து பெண்டிங்கில் இல்லைனா, இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம், பெண்டிங்கில் இல்லைன்னா இந்நேரம் நேற்று நடந்த அந்த திருமணத்தில் நாங்கள் குடும்ப சகோதரமாக கலந்துட்டு இருந்திருப்போம். அதற்காக வந்து அவங்களுடைய கணவர் அபு வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தார். லெட்ரு அனுப்பி அவங்க பாஸ்போர்ட் டீட்டெயிலாம் எங்களுக்கு அனுப்பிச்சு, கவரிங் லெட்ரு எங்கள் கையில், எங்கள் பொண்ணு கையில் தான் வராங்க, தங்குற செலவுலேருந்து ஃப்ளைட் செலவுலாம் நாங்கள் தான் பார்த்துக்குறோம், ஸோ அதனால் வந்து இது கொடுங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் இருக்கட்டும். இதற்கான முனைப்புகள் இருக்குல்ல, இல்லை அந்த முனைப்புகள்ங்கிறத விட அவருங்க இந்த ஸ்டெப்பை எடுக்கலன்னா நாங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்க மாட்டோம். அதனால தான் பண்ணியிருந்துருக்க மாட்டோம் அப்படின்றத விட பண்ணியிருப்போம். பொறுமையாக எப்போ திடீர்னு தோணும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய நம்ம ஒரு ஆர்குமெண்ட், எவ்வளோ நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளோ நாளாக நீ சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் போய் அன்னைக்கு முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டே உட்காந்து பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருப்போம். அதனால் பல்கீஸ் எய்டன் வந்து தம்பதிகள் வந்து எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய கல்யாணத்தினால தான் இது சாத்தியமாச்சு. இல்லைனா இதுக்கான முனைப்புகளெல்லாம் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாங்க, நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் தங்குங்க எல்லாமே சொல்லலாம். ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா விசா கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது குதிரை கொம்பு. ஏன்னா இப்போ இதுவே வந்து சென்னையில் இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அப்படிலாம் கிடையாது, உங்கள் நேரம் கிடையாது, எல்லார் மேலேயுமே தலையில் வந்து எச்சம் வந்துட்டு இருக்குது, எல்லாருக்குமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டபால்னு வந்து இது அப்பளம் காலி ஆகுது. அந்த மாதிரி நடந்ததுனால நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு இந்த மாதிரி போனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய. ஆனால் இங்கே நம்மளை நடத்துகிற விதம் தாங்க, அதுதான் உண்மையிலே. இங்கே நான் வந்து அது ஒரு 45 நிமிஷம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வாசலில் நின்று இடம் பிடிச்சி அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் நம்ம ஊரில். நான் வந்து சைக்கிளில் போன காலத்துலேருந்து அந்த அமெரிக்கன் எம்பசியை பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள், அதில் போயிட்டு வந்தாலும் கதையாக சொல்லுவாங்க. அங்கே உங்கள் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு நாள், கம்பரேஷனுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட், அப்புறம் உங்ககிட்ட கொஸ்டினுக்கு ஒரு நாள்லாம் சொன்னாங்க. எந்த அளவுக்குலாம் தெரில. பட் இங்கே வந்து 45 நிமிடங்களில் மிக மரியாதையாக கேள்விகளை கேட்டு அழைச்சி அதை வந்து பதட்டம் இல்லாமல் அனுப்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதுதான். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த தம் இம்ப்ரெஷன் ஒரு நாள், வெரிஃபிகேஷன் ஒரு நாளெல்லாம் விட்டுருவோம். பட் ஜாக்கி சொன்ன மாதிரி நானுமே பார்த்துருக்கிறது என்னென்னா, அந்த லைனு கியூ கட்டி அவ்வளோ தூரத்துக்கு நிற்பாங்க. அந்த பிரிட்ஜ் எனக்கு பிடிக்கும். இவங்க போனால் ஹார்ன் அடிச்சா இது அண்ணா ஃப்ளைஓவர் ஆக்சுவலாக. ஆமாம், அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த பிரிட்ஜு கீழே போய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்ட் வந்து எக்கோ ஆகும் அந்த பிரிட்ஜில்னு வச்சுக்கோங்களேன், பைக்கில் போகிறப்ப. ஸோ அப்போ நம்ம பார்த்துருக்கிறதுனா அவ்வளோ பேர் வெயிலெலாம் நிற்பாங்க. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் எதுவும் நிற்க வைக்கல.
அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 45 மினிட்ஸ் நாங்களுமே என்ன கேள்வி கேட்பாங்க, பல்கி சேடன் பேரை மனப்பாடம் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு குறியாவே இருந்தது. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன ஏது அந்த மாதிரி ரொம்ப மனப்பாடம்லாம் பண்ணிடலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய தாஸ்தாவேஜுக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாம் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னலாம் எடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. சரி, அதை விடுங்க, ஸ்டோரி அதெல்லாம் வேறு ஸ்டோரி. அது கிடச்சிது. அதுக்கு வாழ்த்து தெரிவித்த அத்தனை பேருக்கும் சரி, வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. காரணம் என்னென்னா, அந்த இன்வைட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக வந்து ரன்னிங்காக ஓடிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய சுமை அது. ஆக்சுவலாக அவங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுலேருந்து போகிறதுலேருந்து அவ்வளோ பெரிய சுமை அது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறது தான், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். பெட்ரூமும் டாய்லெட்டை மட்டும் கொடுத்துட்டீங்கனாலே போதும், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். உங்களுக்கு வந்து சப்போஸ் கிராசரி எதுவுமே இல்லைனா கூட நாம் கூட வாங்கி வந்து கொடுத்து அதை வந்து சமைச்சு ஏதோ நம்மளுக்கு சாப்பிட்றத அப்படியே எடுத்து வச்சுட்டு போட முடியும். நீங்கள் சமைச்சு போடணும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி காலைல கிளம்புனா சாயங்காலம் வந்து தங்கறதுக்கு மட்டும் வந்து போயிடுவோம். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப சிக்கல்ன்றதும் அது நிறைய விஷயங்கள் இதை பற்றி பொறுமையாக பேசுவோம். பட் ஆனால் வாழ்த்து தெரிவித்த அத்தனை பேருக்கு நன்றி. முக்கியமாக இந்த விசா கிடச்சிது அப்படின்னதுமே வந்து பாத்திமா அபுவும் சரி, அபுவும் சரி ரொம்ப ஹாப்பியானாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய திருமணம் நேற்று வந்து ரொம்ப ஹாப்பியாக நடந்தது. வீடியோவும் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மணமக்களுக்கு நன்றியை கூறி நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ரைட்டா? ஓகே. இந்த திருமண பந்தம் அப்படின்ற ஒரு விஷயங்கள், அதில் வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பொண்ணு வந்து கதை இதுதான், ஒரு பொண்ணு வந்து 25,000 சம்பளம், ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்கியிருக்கு. அதில் உள்வாடகை வீடு அது. ஆக்சுவலாக ரூம்மேட்டாக இருந்ததுன்னா வாடகைலாம் கொஞ்சம் எலக்ட்ரிக் பில்லாம் கொஞ்சம் கம்மியாகுமே. அம்மா வந்து என்னென்னா அப்பாவுடைய மருத்துவ செலவுன்ட்டு அதுக்கு மட்டும்தான் காசு கேட்குறாங்க, அதுதான் பேசுகிறாங்க. கோசரம் அந்த பொண்ணுக்கான கன்சிடரேஷனே கிடையாது. வயசுக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. ஓகே, இன்னும் அது கல்யாணம் பண்ணிக்கல. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஆட்களையும் அந்த பொண்ணு சந்திக்கலை. ஸோ இந்த நேரத்தில் வந்து ரூம்மேட்டாக ஒரு பையனை ஒரு ஆளை சேர்க்கலாம் அப்படின்னும் போது பெண்களுக்கு மட்டும்னு சொல்கிறத வந்து அந்த ஆடில் போடாமல் விட்டதுனால ஜானகின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பணத்தை கட்டி ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா அது ஜானகி ராமன். ஜானகி கிடையாது, எது கிரேசி மோகன் ஜானகி கிடையாது, அது ஜானகி ராமன். ஸோ ஜானகி ராமன் என்ன பண்ணுறேன், நான் 2 மாதத்துக்கு நான் வந்து பணத்தை கட்டிட்டேன், நான் வந்து பொருள் எடுத்து வந்துட்டேன், எங்கள் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இப்போ திடீர்னு என்ன வெளியே அனுப்பிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது, நான் 2 மாதம் டைம் கொடுங்க, நான் வந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சரின்னு அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 2 மாதம் தான் அவனுக்கு டைம்னு சொல்லி கரெக்டாக அவங்க வச்சு அவங்க கூட பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரே வீட்டில் இருக்கும்பொழுது அந்த புரிதல் நட்பு ரீதியான பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோல்மேட் லெவலுக்கு அதை எடுத்துன்னு போகுது. அந்த சோல்மேட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆனாங்க போனாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸுடைய கதை. பட் ஆனால் இந்த வெப் சீரிஸில் நடுவில் அவங்க பேசின விஷயம் இருக்குல்ல, 100க்கு 100 உண்மை. நான் இதை வந்து உடச்சி பேசுறது, ஏன்னா ஆண்களால் வந்து இவ்வளோ தூரம் உடச்சே டக்குன்னு பேசிட முடியாது. ஆனால் பெண் இயக்குனர்கள் வந்து படார்னு போட்டு உடச்சிடுவாங்க. நீங்கள் நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண் இயக்குனர் எடுத்ததாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னும் போது அது பெண் இயக்குனராக தான் இருக்கும். காரணம்னா அவங்க வந்து, ஏன்னா இப்போ இதில் வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து பெண்களுடைய கதையை நான் கேட்டதில்லை, எனக்கு கொஞ்சம் தோத்த கதையை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாப்புல ஹீரோ. அந்த பையன் வந்து வைபவ், அந்த பொண்ணு வந்து ஷெர்லி, 2 பேருமே வந்து ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வீட்டு உள்ளரே இருக்கிற ஒரு ஃபீலை வந்து 2 பேருமே கொடுத்ததுல பெரும் பங்கு, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் அதை இயக்கும் பொழுது அந்த முக்கியமாக வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இப்போ காதல் வந்தது, கல்யாணம் பண்ணுறோம், காதலிச்சுக்கும் போனோம், திரும்ப இன்னொரு காதல் வருமா வராதா அப்படின்னும் போது இங்கே நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா 100க்கு 95% என்ன சொல்லுவோம், பொய் தான் சொல்லுவோம். ஏன்னா வராது, ஏன்னா அவர் தான் என் கணவன், அவர் தான் என் புருஷன், அவர் தான் என் காதலன், காதலித்து கல்யாணம் பண்ணோம் அப்படி தான் பேசுகிறோம்ல. ஆனால் என்னன்னா காதல் வரும், 40 வயதுலேயும் காதல் வரும், 60லேயும் காதல் வரும். ஆனால் நம்ம வந்து வெளிப்படையாக இந்த விஷயங்களை ஒத்துக்கவே மாட்டோம். காரணம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற கட்டுப்பிடித்தனம், நம்மளுடைய சமூக கட்டமைப்பு. அதனாலே நம்ம பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா 1000 1 to 1 பேசும்போது நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பெண்கள் 1 to 1 பேசும்போது நிறைய பேசுவாங்க. ஆனால் தயவுசெய்து ஜாக்கி, நான் வெளியில் இதை எதுவும் சொல்லிக்க வேண்டாம், உங்ககிட்ட மட்டும் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு. இது வந்து ஒரு டேக்லைனோடு தான் என்கிட்ட பேச வருவாங்க. அதே மாதிரி நேற்று கூட ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் வெளிப்படையாக நிறைய பேசலாம் ஜாக்கி, ஆனால் சில விஷயங்களை பேச நான் தவிர்க்கிறேன், ஆனால் உங்களை ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறேன், இதை தயவுசெய்து வெளியே எழுதுறாதீங்கன்னாங்க. நான் சொன்னேன், என் கூட நீங்கள் பழகி நீங்களா ஓகேன்னு சொல்லாத வரை நான் உங்களை பற்றி நான் எழுதவே மாட்டேன். உங்களுக்கு புரியல ஜாக்கி, லவ்வே நீங்கள் சொன்னது கிடையாது.
அப்படி இருக்கும்போது இது எப்படி அப்படின்றத அவங்க அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல போல. இந்த கண்ணாடி எங்க ரொம்ப நாள் கழிச்சு இது அந்த கை நடுங்கிற மாதிரி பதட்டமாகுது ஆக்சுவலி. எதில் இருக்குன்னே எனக்கு தெரியல இப்போ ஆக்சுவலி. அதுதான் இருக்கு. அவங்க வேற எக்ஸென்ட்ரிகேஷன் சாரி. ஸோ அந்த மாதிரி இல்லை இல்லையா பதட்டமாகறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் நிறைய. சரி பரவாயில்ல, அப்படியே பரவாயில்ல போ, இதில் என்ன இருக்கு. ஸோ அதான் ஏன்னா இது வீடியோ பண்ணணுன்ற முடிவு இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்காட்லாந்துக்கு வீடு தேட ஆரம்பிச்சுங்க. உண்மையிலே இது இருந்தா அது இல்லை, ஒரு வாரம் அதை பற்றி பச்சி போ வந்தா வரட்டும் போ. இங்கே என்ன இங்கே ஒரு காசு கொடுக்கணுமா, அங்கே காசு கொடுக்கணுமா, வர்றப்போ வரட்டும். நம்ம ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு டிஎஸ் வீட்டில் வந்து ஒரு என்ன வெத்தல் பாக்கெல்லாம் போட்டு வந்தேன் சார், இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை இல்லை சார், இது வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இப்படின்னு ஒரே ஒரு நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். இல்லை அதுக்கே இல்லை நாம வந்து என்ன பண்ணோன்னா பைக்கில் நாங்கள் இதுவரையும் ஒரு புரோக்கரை வச்சு போனதே கிடையாது. நான் வந்து புரோக்கர் வச்சு போனது எங்கள் அத்தை பொண்ணு வாணிக்காக ஒரே வீடு பார்க்க போனப்போ தான். அந்த புரோக்கராக திட்டுனது எங்கள் அத்தை பொண்ணும் சரி எங்கள் மாமாவும் சரி மறக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி வந்து வாயிலிருந்து அந்த வார்த்தைகள்லாம் அவங்க ஜென்மத்தில் அவங்க கேட்டே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் வந்து இப்போல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா என்னென்ன சம்பவம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு தோணுது இப்போ. அந்த மாதிரி வந்து ஜோதி தேட்டர் வாசலில் வந்து எகுருன்னு அது வந்து இதே நேரத்தை வந்து இது பண்ணுறது, ரொம்ப அலட்சியமாக நடத்துறது, வட்டி கிழிச்சிட்டேன் நான் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே அந்த மாதிரி கதையே கிடையாது. மெயில் அனுப்பிச்சு அவங்க அதை வந்து ஒரு நாளைக்கு அவங்க எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையாக அனுப்பிச்சு, அதுவும் இல்லாத உருப்படியாக விட்டு தான் முதல்ல தலையை கட்டுறானுங்க. இந்த மைக்ரேன்ஸ்னாலே அவங்களுக்கு வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து பதட்டமாக விடாது உள்ளார உட்காந்துக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க. என்ன அதனால் அதை தான் முதல்ல நம்ம தள்ள கட்டுறானுங்க. நல்ல வீட்டை நம்ம கிட்ட காமிக்க மாட்டாங்க. அது நேரம் ஆகுது, நேரம் ஆகி அப்பா யாரோ வாங்க. என்னன்னா நம்மள ஃபர்ஸ்ட் நம்மளோட விஷயங்கள்லாம் வந்து பார்த்து நம்மள முதல்ல வெரிஃபை பண்ணி தான் வியூவிங்கே ஒத்துக்கிறாங்க. அதுல இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி நல்ல வீடு காட்டுறது இல்ல, ஒரு 4 வீடு நம்ம ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ இவங்க இதெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் ரேஞ்ச் ஏறிடுது உங்களுக்கு. நல்ல வீட்டுக்கான ரேஞ்ச் ஏறிடுது ஒன்றும் இல்லைங்க. 50 பிசாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வந்தப்ப இந்த டீல தொட்டு தின்றதுக்கு 50 பிசாவுக்கு ஒரு பிஸ்கட் வந்து செயின்ஸ்பர்ல விற்கும். பிஸ்கட் செக்ஷன் போனால் 50 பிசாவுக்கு அந்த 50 பென்ஸுக்கு ஒரு 20 பிஸ்கட் இருக்கும் நீட்டாக வரிசலாம். ஏன்னா அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு காலையில் ஒரு டீயை போட்டு வருவாங்க, தொட்டு தின்னுவோம். அதெல்லாம் காலையில் டிஃபன் மாதிரியே சில நேரத்தில் இருக்கும். அவசரமாக அவங்க கிளம்பி போகும்போது அதுவே போதும், மதியான சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 50 பிசா பிஸ்கட்டை தொடர்றது இல்லை. ₹1 ரஸ்க்கு மாறி இருக்கும், 1 பவுண்டு ரஸ்க்குக்கு மாறி இருக்கும், அவ்வளோதான், பெருசாலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற வீட்டில் தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் டவுன் சென்டர் போகும்போது 4 பவுண்டுக்கு வந்து அதெல்லாம் விட முக்கியம் வந்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது, அவங்க ஆஃபீஸ் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்படின்னும் பொழுது ஒர்க் பண்ணுறது வீடியோ அப்படின்றத விட அப்போ அவங்களுக்கான கால்ஸ் நிறையா வருது, அவங்களுக்கான அந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் தேவைப்படுது. அதெல்லாமும் பார்த்து தானே ஒரு வீடு பார்க்க வேண்டியிருக்கு. எக்ஸாக்ட்லி. எப்போ பார்த்தாலும் வந்து உட்காந்துக்க வேண்டியது, எப்போ பார்த்தாலும் வந்து சுற்றிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நம்ம வீடியோவே பண்ண முடியல, ஒரு படம் பார்க்க முடியல. ஒரு வெப்சீரிஸ் பார்த்து முடிக்கணும்னா கரண்டாக எனக்கு வந்து 8 எபிசோடு ஒரு 45 நிமிஷம்னா 2 நாள் ஆகுது. அதுதான் மேட்டர். சொல்லுங்கள். நிறைய கால்ஸ் வருதுங்கிறீங்களா? ஆமாம், நிறைய கால்ஸ் வருது. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால அது மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த கதைக்கான விஷயத்துக்கு வந்தப்ப ஓகேவா. ஸோ இவர் வீட்டுக்குள்ளார வந்துடுறாரு. அதன் பிறகு அவங்களோட இருக்கும்பொழுது அதில் ஒரு டைலாக் அந்த பையன் சொல்றாப்புல ஏதோ பேசுவாங்க. பேசும்பொழுது கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல அந்த பையன் இல்லை. ஆமா, கரெக்டா. ஏன் இல்லை அப்படின்போது எப்படிங்க ஒருத்தரோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இந்த கமிட்மெண்ட் நான் உன்னோடவே இருப்பேன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டோட எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது. இங்க நிறைய பேர் பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அது ஒரு விஷயம் ஜாக்கி. நான் இந்த படம் பார்க்கும்போது இந்த சீரிஸ் பார்க்கும்போது யோசிச்சு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் எப்போ உங்களால பேச முடியும் அப்படின்னா, ஏன்னா நான் இந்த இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஜாக்கி கிட்ட பேசும்போது யானை இந்த மாதிரி செய்தில்லை அப்படின்றப்ப இப்போ யாழ்னிக்கான கார்டில் ஒரு காசு போட்டு அவள் கடைக்கு போய் ஒரு பொருளை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர்ற அளவுக்கு இருக்கு. நமக்கு என்ன இருந்தது அப்படின்னும் பொழுதும் இப்போ இந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஜாக்கி ஜிம் போய் அந்த வீடியோஸ் போடுறாங்க இல்லையா. எந்த வயசுல ஜிம் போகிறோம் அப்படின்னும் பொழுது போகக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை. இந்த வயசுல தான் போகிறதுக்கான ஓரளவுக்கு உங்கள்கிட்ட ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டெபிளைஸ் ஆகிறீங்க. அதுவும் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நம்ம அதை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக வேற வழி இல்லை. இதுக்கு மேலே இங்கே காப்பாற்றலைன்னா அங்கே செலவு. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் மாதம் 30 பவுண்டு செலவு பண்ணுறதில்ல, வீட்டிலே வந்து இப்போ தம்ஸ் அடிக்கிறது தாண்டா அடிக்கிறதுன்னு விட்டுறாங்க நிறைய பேர். உண்மைங்க.
வீட்டை விட்டு வெளியே வர மாட்டானுங்க, செலவே பண்ண மாட்டானுங்க இல்ல அது படத்தை. இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன் நான், அது நான் பார்த்ததுனால சொல்றேன். இது எப்பவும் போல எங்களோட இதுக்காக இல்ல. ஜாக்கி மட்டும்தான் என்ன கூட கூட்டு போறாங்க. நான் இது வரைக்கும் யாருமே வந்து நம்ம ஆட்கள், நான் மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியல, ஒருத்தரும் அவங்க ஒய்ஃபை வந்து ஜிம்முக்கெலாம் கூட்டு வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க ஒய்ஃப் அவங்க ஜிம்முக்கு வர்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன். மென் மட்டும் ஜிம்முக்கு வராங்க, பட் விமன் வந்து ஜிம்முக்கு வரமாட்டாங்க, கூட்டு வரமாட்டாங்க, மோஸ்ட்லி வரவே மாட்டாங்க. இல்லைன்னா ஒருவேளை தனித்தனியா கொடுத்துருவாங்களா, நான் வேற டைம் போறேன் நீ வேற டைம் போய்க்கேன்னு வேணா சொல்லுவாங்களா, இருக்கும் அது தெரியல. ஆனா அந்த மாதிரி கூட்டிட்டு வர்றவங்க இல்ல, ஒண்ணா வர மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆமா அவங்க வருவாங்க, அவங்க தனியான நேரத்துக்கு கார் எடுத்து வந்து அதான் போவாங்க. சொல்றேன், நீ தனியா போய்க்க நான் தனியா போய்க்கிறேன்னு கூட சொல்லுவாங்க போல இருக்கு, அது நமக்கு தெரியல. ஆனா யாரும் கூட்டிட்டு வந்து நாங்க 2 பேரும் போகும்போது ஒன்னா தான் போறோம். ஏன்னா எங்கால நான் கூட்டு போவோம், வேற யாராலையும் கூட்டு போக முடியாதுன்றது ஒரு காரணம் இருக்கு, அதனாலயும் நான் கூட்டு போறேன். ரெண்டாவது ப்ரோக்ரஸிவ் டுகெதர்னஸ்ன்றது வந்து சும்மா நான் மட்டும் போய் ஸ்லிம் ஆயிட்டு நிக்கிறது. பேசும்போது நீ வேற மாதிரி பேசுற, இந்த கேமரா வந்தோடனே ரொம்ப தைரியம் வருது, ரொம்ப பேசுறதுல இந்த மாதிரி அடிக்கும் போது பப்ளு அடிக்காதீங்கன்னு சொன்னதுக்காக ஆள் இருக்கு, அது பேரு கேட்டு சந்தோஷம் தான், வேற ஒன்றும் இல்லை. பப்ளு அடிக்காதீங்க, மிதிக்கிறேன் பப்ளு. ஸோ இல்லை அது அது உண்மை. இந்த மாதிரி ஜிம்முக்கெலாம் கூப்பிட்டு வந்து நான் பார்க்கல. ஸோ அந்த எதுக்கு இந்த ஜிம் கதை ஆரம்பிச்சோம்? இல்லை, யாராவது சைட் அடி. இப்போ நேற்று கூட ஒரு வடநாட்டு பசங்க 2 பேர் வந்து இவங்க இப்போ இது ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட வந்து செஞ்சுட்டு இந்தியில் பேசிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்காங்க. வழிச்சல் தான். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கடந்து நெஞ்சு ஒடிஞ்சிரும் அவனுக்கு, நீ தனியாக போனேன்ட்டு. நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது, வாங்குறானுங்க, சைடு அடிக்கிறானுங்க, போறானுங்க, அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு 10 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க, அதனால கூட அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல. எனிவே சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடும் திரும்பவும். இப்போ இந்த பையன் என்ன சொல்லுவா அப்படின்னா, ஒரே ஆளோட எப்படி நம்ம வந்து இருக்கிறது அப்படின்னு. எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தேன்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் ஒன்று இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு இருக்குது. இது ஏன்னா கொஞ்சம் வைத்தறிச்சலாக கூட வச்சுக்குவோமே, ஆமாம் புகைச்சலா அப்படின்னா புகைச்சலா கூட சொல்கிறேன். நாங்கள் லவ் பண்ண காலத்தில் இப்படி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, நான் நிறைய இடங்களில் யோசிச்சிருந்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி உட்காந்து குடிக்கிற அளவுக்கான ஒரு இடத்துல உட்காந்து குடிக்கிற அளவுக்கு கூட காசெல்லாம் இருந்தது கிடையாது. அப்போ நடந்து போகணும், நடந்ததுலேயே டயர்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் எப்படா போய் பஸ்ஸில் உட்காருவோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப நடக்கணும். அதெல்லாம் நல்லா இருந்தது, பேசும்பொழுது சொல்லலாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் கண்டிப்பாக வராது, அந்த மெமரிஸ் வராது. ஆனால் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட ஒரு காதல் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ வந்து என்ன படத்துக்கு கூப்பிட்டு போனேன், இது வாழை 2க்கு வந்து நான் என் பொண்ணு எல்லாம் கூப்பிட்டு போனேன். நெட்டக்கோக்கா ஒருத்தன் டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தான், டிக்கெட் என்னென்ன ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தான், அவனை போய் என் பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பிட்டு போடும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் யோசிச்சதை என் பண்ணி யோசிச்ச கேட்டேன், நான் அவள்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னுச்சு. இந்த புரிதலே நம்ம காலகட்டத்தில் இல்லைன்ற இந்த புரிதலோ இந்த புரிதலோ இந்த பேச்சுக்களோ அந்த இதுலயே இல்லைன்னும் போது தான் நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு வரோம் இல்லையா, நம்ம அந்த ஸ்பேஸை கொடுக்கணும் அப்படின்றது வரோம் இல்லையா. இப்போ அந்த படம் பார்க்க முடிக்கும் போது அது வந்து அதனால தான் நான் நிறைய பேரை வந்து வாழை 2 வந்து எல்லாரும் கூப்பிட்டு போய் உங்கள் குழந்தைங்களோட காமிங்க, ஒரு 15 வயசுல இருக்கிற பசங்களை கூப்பிட்டு போய் காமிங்க அப்படின்னு சொன்னது. அதுதான் நிச்சயமாக இதையும் நோட் பண்ணிக்காங்க, தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. Come to the point. ஸோ அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் பொழுதும் சரி, இந்த மாதிரியான ஸ்பேஸ் பேரண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இப்படி யோசிக்க தோணும், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லையா. அப்போ அதுக்கான ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், அதற்கான டேட், இப்போ அந்த பையன் டேட் போகிற அளவுக்கு இருக்கான் அப்படின்னும் பொழுது அந்த பையனோட ஃபீல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நான் இன்னும் எதுவுமே செய்யலைங்கிற ஃபீலும் இருக்கு. ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்காத அளவு தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஸ்டேபிளா இருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்காங்க, ஸ்டெபிலைஸ்டா இருக்காங்க ஓரளவுக்கு. சோ அப்படி இருக்கும்போது இது யோசிக்க முடியும்னு சொல்றேன். ஏன் இப்போ வந்து இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரிச்சு பேசுறோம், சமூகம் எப்படி அதுக்கெல்லாம் பேர் வைக்குது, ஓப்பன் ரிலேஷன்ஷிப், ஃபிளிங்கு, இது ப்ளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னு நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ ஏன் திடீர்னு சமீப காலங்களில் ஏன் இவ்வளவு ப்ரெஷர் வருது. அன்னைக்கு வந்து மேரேஜ்ன்ற ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் நேம் மட்டும்தான் தெரியும் எல்லாருக்குமே, லவ் மேரேஜ் இவ்வளோதான் தெரியும். இப்போ ஏன் இவ்வளவு ரிலேஷன்ஷிப் விஷயம் வருதுன்னா, ஏனென்றால் அடுத்த தலைமுறை வந்து ஈக்குவலாக வெளியில் மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த தலைமுறை வந்து நிறைய கைகளில் சம்பாதிச்சு சுதந்திரமாக தன்னை உணர்ந்து தன்னுடைய விரும்பிய வாழ்க்கை வாழணும்னு அது விரும்புது. அதனால தான் இந்த ஜென்சி பசங்க ஒரு ரிலேஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். பெஸ்டி, பாய் பெஸ்டி, ஃப்ளிங்கு, ஒன் நைட் ஸ்டாண்டு, அது இதுன்னு அவன் வந்து எடுத்துன்னு வர்றதுக்கு எல்லாமே என்னென்னா ஒரு பேர் வைக்கிறான். காரணம் என்னன்னா சமூக மாற்றம்.
எஸ் ஆண் பெண் 2 பேருமே பொருளீட்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்களுடைய சுயமரியாதையும் அவங்களுடைய சுதந்திரமும் வந்து தேவையாக இருக்கும் பொழுது அதில் யாருடைய தலையீடும் வந்து உள்ளார வேணானும் பொழுது எனக்கு கல்யாணமே வேணான்னு ஒரு கோஷ்டி போயிட்டு இருக்கு. எஸ் கல்யாணம் பண்ணால் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு இன்னொரு கோஷ்டி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு காரணம்னா சமூகத்தை 2 பேருமே பங்களிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் சொல்லும், லேடிஸ்னால வீக்னஸ் தானே, ரொம்ப ஈஸியாக அவங்களாம் நான் தோக்கடிச்சிட முடியும். இப்போ வந்து என் 2 மாதம் நான் தங்குறதை நீங்கள் ஒன்றா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு நான் இந்த கேமில் ஜெயிச்சிட்டேன்னா, செஸ் கேமில் ஜெயிச்சிட்டேன்னா 2 மாதம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து சொல்லும், எங்களை வீக்னஸ் சொல்கிறீங்க, 1000 வருஷமா முன்னின்று நடத்தினவங்க நீங்கள், இந்த சமூகத்தையே 1000 வருடமாக ஆணாதிக்க சமூகமாக எடுத்து வந்துட்டு வெறும் 100 வருஷம் நாங்கள் மேலே வந்தோம். வெறும் 100 வருஷம் தான் வந்து பெண்களுக்கும் கல்வி வேணும், பெண்களுக்கும் வந்து இது என்னது அவங்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கும் வந்து சமூகத்தில் வந்து பர்சன்டேஜ் வரணும். ஏன் வந்து தமிழ்நாடு முன்னணியில் இருக்குன்னா 40% கிட்ட நம்ம வந்து பெண்கள் வந்து சமூக அளவில் பயன்படுத்துகிறோம். அதனால தான் வந்து ஜிடிபி அதிகமாக போயிட்டு இருக்குது, நம்ம வந்து முன்னணியில் இருக்கிறோம். ஆனால் நிறைய இடங்களில் படிப்பே கொடுக்கல. படிப்பே கொடுக்காத போது என்ன பண்ணும், சோறு கண்ட இடமே சொர்க்கம் சொல்கிறதையே செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து இந்த வெப்சீரிஸில் அந்த பையன் சொல்லுவாப்புல, என்னங்க கல்யாணன்ற வெறுப்பு ஏன் வருது அப்படின்னா, கல்யாணன்ற வெறுப்புக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லிடுங்க. 1000 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்கள விட அந்த டயலாக் நல்லா இருக்கும். 1000 வருஷமா இருக்கிறவங்க எப்படி 100 வருஷமா இருக்கிற எங்களோட போட்டி போடுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். கேட்டுட்டு செக்மேட் சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, நாங்களாம் இப்பதான் மேல வந்துட்டு இருக்கோம், 100 வருஷமா தான் வந்து, ஏன்னா 1944 தான் அண்ணா யூனிவர்சிட்டியில முதல்ல ஒரு பெண் வந்து படிக்க வராங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 75 வருஷமா தான் நாங்க ஓரளவுக்காவது வந்துட்டு இருக்கோம். அதுவும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கட்டுப்பிடித்தனங்கள்லாம் உடச்சிட்டு நாங்கள் வரதுக்கே இப்போ தான். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே என்ன நீ சமமாக வந்து போட்டி போடணும்னா நாங்கள் எப்படி வர முடியும்? புரியுதுங்களா? இடஒதுக்கீன்ற கான்செப்டே அதுதானே. இத்தனை வருஷமாக வந்து கல்வியே கொடுக்காம வச்சிருந்துட்டு, அப்போ ஒரு சமூகம் மட்டும் கல்வியில் முன்னணியிலேருந்து பெரிய பெரிய இடத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணி உக்காந்துட்டு இருக்கும்போது அடுத்து வரவன் வந்து அவனோட அவன் பிள்ளையும் போட்டி போனால் எப்படி போட்டி போட முடியும்? அப்போ அவனுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்து அந்த சமூகமும் வெளியே வரணும். ஆனால் இதில் என்னென்னா, அந்த வெளிவந்த சமூகத்தில் யாராவது பணமாக அதிகமாக இருந்தால் அது கண்ணை உறுத்தும். ஆனால் காலங்காலமாக பணக்காரனாகவே இருக்கான் பற்றியா, அவன் சமூகத்தில் யாராவது வந்து திரும்ப திரும்ப பொசிஷனுக்கு வந்தானா அது வந்து அவங்களுக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுறதே கிடையாது. ஒரு பொண்ணு கூட ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக ஒரு விஷயம் அழகாக பேசுச்சுங்க, அதை தான் இந்த இடத்துல சொல்லணும். அதாவது இலவசம்னு ஒன்று கொடுத்து எல்லாரையும் காலி பண்ணுறாங்க. அதே மாதிரி இடஒதுக்கீடில் பயன்பெற்றவங்களுக்கு அதிலே பணக்காரவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கே ஏன் திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்ற கேள்விலாம் கேட்கும்போது ஒரு பொண்ணு அழகாக சொல்லிச்சு, அதாவது இலவசன்றதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது அது கேலி பண்ணுறாங்க, மீன் கற்றுக் கொடுங்க, தொழில் கற்றுக் கொடுங்கன்றாங்க. ஆனால் உயர் பதவியில் இருக்க நீதிபதிகளுக்கு இன்னைக்கு எல்லாமே இலவசம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வீட்டு அலவன்ஸ்லேருந்து கார்ஸ் அலவன்ஸு, ஓட்டுநர் அலவன்ஸு எல்லாமே அவங்களுக்கு அலவன்ஸு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயமா எடுத்துகிட்டு போகும்போது ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறது வந்து நீங்கள் கேள்வி பண்ணுறீங்க. அதே நீதிபதிகள் கேள்விகளை உட்படுத்துகிறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து அதை வந்து சொல்லிச்சு. உண்மையிலே மெய்சில் இருக்கிறேன் நான், ஏன்னா இதெல்லாம் வந்து சமீப காலமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த பார்வைகள் மாறுது, பெண்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த திராவிட மாடல் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் வந்து நீங்கள் வந்து நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்றது காரணம் அவர் படிக்க வைக்கிறார். எல்லார்ட்டையும் படிப்பை எடுத்து போய் சேர்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க இந்த மேனிஃபெஸ்டோ, இந்த 2026 மேனிஃபெஸ்டோ அவங்க சொன்னதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், மிகப்பெரும் நிறுவனங்களுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு அருகில் வந்து குழந்தைகள் காப்பகம் வைப்போன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஆஃபீஸ் பக்கத்திலே வந்து குழந்தைகள் காப்பகம் வைக்கும்போது அவங்கவுங்களும் போய் குழந்தைகளை விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் பணியாற்றிட்டு திரும்ப வந்து குழந்தைய கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இல்லைனா மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கே விடுறதுன்றது கஷ்டம், குழந்தைய வந்து எங்கே விட்டுட்டு வேலைக்கு போகிறதுன்றது பெரும் கஷ்டம். அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அந்த பொண்ணு அதான் சொல்லும், 1000 வருஷமாக நீங்கள் வந்து ஆணாதிக்க சமூகமாகவே இருந்தது, 100 வருஷமாக தான் நாங்கள் முன்னாடி வந்திருக்கோம், உங்களோட போய் எங்களை போட்டி போட சொல்கிறீங்க அப்படின்றது. அதில் எல்லாத்த விட அந்த பையன் வந்து கல்யாணத்தின் மீதான அந்த வெறுப்புக்கு காரணமும் போகிற போக்கில் சொல்லியிருப்பாங்க. அப்பா வந்து அம்மாவை ட்ரீட் பண்ண விதமே ரொம்ப தப்பு. ஏன்னா அப்பா வந்து அம்மாவை அடிச்சதில்லை, திட்டதில்லை. ஆனால் அப்பா வீட்டுக்கு வந்தால் வீடே கப்சிப், இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கல்யாணம் என்ற அந்த நிறுவனத்தில், அது ஒரு கம்பெனி ஆக்சுவலி, அது உள்ளார என்ன உள்ளார அப்பா வந்தாலே கப்சிப்புன்னு இருக்கிறதுக்கு என்ன வாழ்க்கை,
அப்படி இருக்கப்பட்டிட்டு அப்படின்னாங்க ஒரு வாழ்க்கை. எங்கள் அம்மா கிட்ட மட்டும் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்பயும் வெளியே வந்திருப்பாங்கன்றான். எஸ், அதுதான் இப்போ ரீசெண்டாக அதையுமே நான் இன்னொரு எபிசோடாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் பிஸியாக இருக்காரு, அவரால் அந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்க முடியல. பிரிட்ஜிட்டன் ஒரு சீரிஸ் நான் பார்ப்பேன் மேம். அந்த இது எஜெக்ஷன் தானே மேம்? சார் புள்ள விட்டு தானே மேடம்? அதுலயே தான் இருக்கீங்க. இல்லை, நான் அது ஒன்று தான் பார்த்தேன் மேடம். சீரிஸ் அது வந்து அது ஒன்று தான் நான் பார்த்தேன் மேடம். அதனால எனக்கு புல் அவுட் மெத்தட் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஒன்னே புடிச்சுன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் நினைக்கிறேன் ஆக்சுவலி. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சீசன். வந்துருச்சு. அது எப்படி நம்மளுக்கு எங்க உட்கார்ந்தா வந்து கால் வந்துருது, உடனே பொண்ணு வந்து கூட்டிட்டு போய் உடனே ஒண்ணுது. அது நம்ம எங்க நம்ம 9 to 5 ஜாபா நம்ம போடுறோம். நம்ம வந்து ஃபோன் காலை எடுத்து நான் வேற எதுவுமே அங்க கால் வரலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண? தாராளமா பண்ணுங்க. அதெல்லாம் 5 நிமிஷம் நான் சொன்னா அடுத்த செகண்ட் வந்து டமால் வச்சுட்டு ஓகே ஜாக்கின்னு சொல்ற அளவுக்கு தான் நான் எல்லாரையுமே வச்சிருக்கேன். நாங்களாம் நீங்க ஓகே ஜாக்கின்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படியே கட் பண்ணிருக்கேன் சார் கால் வந்ததுன்னா. அதனால நீங்க இந்த கதையில வேற எங்கேயாவது சொல்லுங்க. சரி, நம்ம கதையை விடுங்க. இல்ல இதே இதுதான். அதுல இந்த பிரிட்ஜிட்டன்ல யாராவது சீசன் 4 பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஒரு டயலாக் வரும். அவங்க ரொம்ப வயசான நடுவில் வேற ஒரு கொரியன் கேரக்டர் பார்த்தேன் மேடம். கொரியன் பொண்ணு வேற நடிச்சிருந்தா. அதுதான் சார் சீசன் 4. அதனால எனக்கு பிடிக்கல மேடம். எனக்கு ஏன் வந்து இந்த சிங்கு கட்டணவங்க லவ் பண்ணுறது அதுவே பிடிக்காது மேடம். எனக்கு அது ஒரு அவர்ஷன் மாதிரி மேடம். அபிமன்யு வந்து நான் பார்க்கறதுக்கு காரணமே தான். அது சிரிச்சா போய் ஒரு சிங்கிள் லவ் பண்ண மேடம். ஐயோ டர்புன்னு சாரி யாராவது இந்த மாதிரி பார்த்து பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அது ஒன்றும் அவர்ஷன். அது என்னவோ கட்டிக்கிட்டு டப். சரி விடுங்க. டைரக்டரே என்ன கூப்பிட்டு சொன்னார், ராதாமோகன் சொன்னார், ஜாக்கி தயவு செய்து இன்னைக்கு எனக்காக பாருங்க. இன்னும் அது அவர்ஷன். இந்த அவர்ஷன் எப்படின்னா இந்த இதில் பிடிச்சி பசுமோனில் பிடிச்சி ராதிகா கிட்ட பேச போகும்போதெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி கதைன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. ஸோ அதில் தான் இந்த இதில் நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீன் என்னன்னா, அவங்க அவங்க அந்த அம்மா வந்து அந்த பசங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் தேவைப்படுவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க பதட்டத்தோட வேலைக்கார சொல்லுவாங்க, எனக்கு டீ வேணும், இது அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்போது ரொம்ப பதட்டமாக இருக்கும். அந்த அம்மா கிட்ட சொல்லுவோம், வேலைக்கார மாட்டேன். அம்மா சொல்லுவோம், ஓ பண்ணிடலாமே, டீ தானே, டீக்கு அரேஞ்ச் பண்ண தானே, பண்ணிடலாம் அப்படின்னு. இல்லை ஈவினிங் டீ அரேஞ்ச் பண்ணணும். பண்ணலாம். ஈவினிங் டீ இவனோட பண்ணணும்னா என் பசங்களை பற்றி தான் உனக்கு தெரியும், பசங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடலாம் மேம், நான் வந்து இருக்கேன், வேலைக்காரங்களையும் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு சொல்லும், எல்லாருமே ஈவினிங் டீலாம் சாப்பிடுவாங்க மேம், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, வாழ்க்கைங்கிறது வாழறதுக்கு தானே, அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது எதுக்காக அவன் வரான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அது ரொம்ப அழகாக அந்த வேலைக்காரம்மா சொல்லிட்டு போகும்போது இந்த அம்மா யோசிக்கும், வாழ்க்கைங்கிறது வாழறதுக்கு தானே, லைஃப் இஸ் டு பி லிவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொல்கிறது இருக்குல்ல. அதுதான் நான் இந்த பையன் இங்கே பேசும்போது டக்குன்னு ஞாபகம் வந்தது. இந்த பையன் என்ன சொல்லனா, எங்கள் அம்மா எப்படி பொறுத்துட்டு இருந்தாங்கன்னே தெரியலங்க, ஆனால் இருந்தாங்க. அப்படி ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு லைஃப் வந்து வேணுமா அப்படின்னும் பொழுது அந்த பையன் சொன்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் காசு இருந்ததுன்னா வெளியில் வந்துருந்துருப்பாங்க. அதனால தான் பெண்களுக்கு கல்வியும் காசும் கொடுத்துடக்கூடாது, கடைசி வரையும் அடிமையாக இருக்கணும், என்ன சுற்றியே வரணும், நான் முறைச்சா உக்காரணும், நான் நினச்சா நிற்கணும், நான் நினச்சா உக்காரணுன்றதை தான் வந்து திராவிட மாடல் மாற்றுது. அதுதான் நிறைய பேர் எரியுது. பெண்கள் படிச்சிடவே கூடாது, ஏன்னா புருஷன் செத்தாலே போய் செத்துடணும்னு நினச்சது தான் வந்து சனாதனம். எஸ், சதியெல்லாம் அந்த அமைப்புலாம் அதுதான். அதுக்கே வந்து வெள்ளைக்காரனெல்லாம் எதிர்த்தானுங்க. அவனே ரூல் பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, நீங்கள் வேறு லெவலில் போயிருக்கும் நம்ம நாடு. ஆனால் இங்கே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்குது அவங்களுடைய ஆட்சி முறைன்றதுனால தான் அவங்கள வெறுப்பு சுதந்திர போராட்டன்ற போர்வில் அவங்களை வெளியே திருத்தினான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மை. ஆக்சுவலி அவன்கிட்ட வந்த சீர்திருத்தங்களால் தான் ரயில்வேலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே தன்னிறைவானதுக்கும் இப்போ அடுத்த கட்டணங்களுக்கு வந்து நாடு வந்து முன்னேறினதுக்கு காரணம் அவனுக்கு தான் ஆக்சுவலாக. ஆனால் நம்மளுக்கு வந்து பொய்யாக நிறைய இங்கேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்க, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல வரல. இப்போ அப்படி இருந்து நம்ம என்ன ஓட்டாண்டியா உட்காந்துட்டு இருக்கோம் என்னமோ. இன்னைக்கு இப்பயும் ஒன்று குறைஞ்சி போகல. இன்றைக்கி தொடங்கினா கூட எங்கேயோ ரீச் ஆகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் யாருக்குமே படிப்பே கொடுக்கலையே, லேடிஸ்க்கு படிப்பே இன்னே வரையும் கொடுக்கலையே. நீங்கள் கொடுத்தாதானே அது எழுத்து கேள்வி கேட்டாலே உங்களுக்கு தாங்க மாட்டுதே, அதுதானே பிரச்சனை. இல்லை, அது இன்னுமே எனக்கு ஒரு சின்ன சீரீஸு நான் ஃபுல்லாகலாம் பார்க்கல. அந்த ஒரு சீன் பார்த்துட்டு நான் போயிட்டேன், சமையல் கட்டுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஜாக்கி பார்க்கும்போது அவன் நக்கல் விடுவானுங்க. ஓ, அவர் வந்து ரொம்ப வந்து கம்மியான ஒரு கேஸ்ட்லேருந்து வந்தவராக இருப்பார். அவர் வந்து சொல்லுவார், எங்கள் வீட்டில் உன் பொண்ணு வந்து எங்கேயாவது பாத்ரூம் போகும்போது யாராவது இது பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப படம் வந்து வெளியில் போய் தடை செய்யப்பட்டது. அந்த படம் ரொம்ப நல்ல படம். அந்த மாதிரி வெளிப்புறத்தில் போய் டாய்லெட் போகும்பொழுது யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப அவர் சொல்லுவார், எங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்குன்னுவார்.
அதுக்கு அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க. ஓ இவங்க வீட்டில் டாய்லெட் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் அந்த மாதிரி தான் அங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து எப்போ சதி லெவலுக்குலாம் போக வேண்டாம். இன்னுமே அப்படி தான் இருக்குது. இன்னுமே வந்து இந்த லால் பட்டா லேடிஸ் பார்த்தா இன்னுமே வந்து துப்பட்டா போட்டுட்டு இருப்பாங்க. அவன் யாருன்னே தெரியாது. அந்த மாதிரியான வாழ்க்கை முறைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த பையன் சொல்லும் பொழுது தான் அந்த டக்குன்னு ஒரு சின்ன கேப்ல சொல்லிட்டு போகல. எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் காசு இருந்ததுன்னா வெளில வந்து இருந்திருப்பாங்க. ஏன் வந்து அன்னைக்கை விட இன்னைக்கு வந்து விவாகரத்து வழக்குகள் நிறைய இருக்கு. ஏன்னா உடனே குடும்ப அமைப்பெல்லாம் காலியாகாது. நீங்க ஒழுங்கா வச்சு நடத்தினா ஏன்டா அது கிட்ட எட்ட போக போகுது? ஒழுங்கான மரியாதையும் ஒழுங்கான ஸ்பேஸும் கொடுத்தா அது ஏன் உங்களை விட்டு போக போகுது? இல்ல அவன் ஏன் ஒன்னு விட்டு போறான், இல்ல இவன் ஏன் விட்டு போறான்? 2 பக்கமே தவறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டாலே அது அடிமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அங்கே பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க தன்னிறைவாயிட்டாங்க. அதனால் அவங்க தனியாக சுதந்திரமான ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இதில் என்னென்னா அவன் பொண்ணுக்கு மட்டும் பார்ப்பானுங்க, பொண்டாட்டினா விட்டுருவானுங்க. பொண்ணு ஏன்னா அவங்க பெத்த பொண்ணுன்ற அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்குது. பட் ஆனால் இந்த வெப்சீரிஸ் பேசுகிற விஷயம் என்னென்னா படிப்பு வந்து அதுதான் முக்கியம். கல்யாணத்துக்கு பிறகும் நீங்கள் வந்து வேலைக்கு போங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். அடுத்ததா பேசுனது வந்து என்னன்னா, இந்த டக்குன்னு பேசும்போது சொல்லாப்புல என்னங்க காதல்லாம் அப்ப நீங்கெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன் அப்படின்வாப்புல அந்த பையன். ஏன்னா காதல் அப்படிங்கிறது எப்படிங்க, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு காதல் வராதா? நீங்க வந்து அந்த பையன் கேட்கவே கேட்பான். என்னையே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்குவோம். என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க, லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காதல் வராதா அப்படின்றப்ப அந்த பொண்ணுக்கு அதுக்கு பதிலே இருக்காது. அது எப்படிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அது எப்படிங்கன்றதை விட அங்க வரும் அப்படிங்கறதையே இன்னும் தைரியமா பொண்ணால சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பையன் சொல்லுவான் வரும். இப்ப எனக்கும் ஒரு காதல் வரும் அப்படின்றப்பையும் சரி, 40 வயசுக்கு மேல சோல்மேட் வந்தா என்ன பண்ணுவீங்க? அது என்னது, அது சோல்மேட்டுங்கிறது 30 வயசுக்கு முன்னாடி தான் வருவாரா, ஏன் அதுக்கப்புறம் வரமாட்டாரா அப்படின்னு கேட்கறதும் வந்து ரொம்ப அது என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப வந்து லாஜிக்கலான ஒரு கொஸ்டின். இப்போ நானே அதான் ஜாக்கெட்டு கேட்டேன், கரெக்டு தான்டா. ஆனால் அப்போ அந்த படத்தில் அந்த பொண்ணு கேட்பா ஒரு கேள்வி, அப்போ இப்படியே மாறிட்டே இருந்தா எப்படிங்க, யாராவது ஒருத்தரோட நீங்கள் இறுக்கமாக இருக்கணும் இல்லை, இப்படியே மாறிட்டே இருந்தா எப்படி அப்படின்னும் பொழுது பொறுத்துக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தோன்றதை சொல்லணும். இப்போ வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் பொழுது தூக்கி போட்டு வெளியில் வந்து அடுத்த வேலையை பார்க்க போகிறாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம்தான், 2 பேருக்கு ஒரு கட்டத்தில் வந்து அந்த கதையை அவங்க எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, சோல்மேட்டுன்றது வந்து லைஃப் லாங் இருக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்ச நாள் இருந்தாலே போதும்னு மனசை சமாதானப்படுத்திக்கிறதுலாம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னால் இந்த மாதிரியான ஒரு போலியான வாழ்க்கையை வாழ முடியலன்னா நிறைய பேர் இப்போ டிவோர்ஸ்க்கே போகிறாங்க. நீங்கள் இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் இப்போ இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறதுனால அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு படத்தை சொல்கிறேன். த வொர்ஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு ஒரு படம். அந்த படத்துடைய கதையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எல்லாருமே நல்லவங்களாகவே இருப்பாங்க. அவளுக்கு தான் ஏதோ ஒன்று அங்கே குறையும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அது வந்து குறையும் போது அவங்கள விட்டு விலகுவா. அவங்க இத்தனைக்கும் அவங்க எல்லாமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அந்த காரணங்கள் வந்து என்னென்னா, சின்ன உரசல்களில் வர்றப்போ அவளால் அது வந்து இது பண்ணிக்க முடியாது. அந்த கதையை அந்த படத்தை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா இதே விஷயம் தான் நான் இந்த படம் பார்க்கும்போது சொன்னேன். இவங்க எப்படின்னா சோல்மேட்டுங்கிறது ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கணும்ல, கொஞ்ச காலம் இருந்தால் கூட போதும், இது எனக்கு போதும் அப்படின்றது எங்கே பார்த்தோம் அப்படின்னா, அதுவுமே ஜாக்கி எனக்கு வந்து போட்டு காட்டின ஒரு படம் வந்து பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துலையும் அப்படி தான் பயங்கரமாக ட்ராவல் பண்ணணும், வேர்ல்டு வைடு எல்லா விஷயங்களையும் பார்க்கணும், நிறைய கற்றுக்கணுன்ற ஒரு பொண்ணு. ஆனால் கிராமத்தில் இருப்பாங்க, ஒரு சின்ன கவுண்டியில் இருப்பாங்க, 2 பசங்க கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கும், ஒரே விதமான வாழ்க்கையை திரும்ப வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக புருஷங்காரன் நல்லவன் தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவளுடைய ரசனை, அவள் ரசனைக்கான தீனி போடுற ஆள் அவன் கிடையாது. அவன் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அவங்க வந்து ஒரு 5 நாள் வந்து விழாவுக்கு போகிற டைமில் வந்து ஒருத்தன் வந்து ஃபோட்டோகிராஃபர் அந்த ஊர் வரும்போது பழக்கம் வரும். அதுதான் அந்த 4 நாள் தான் அவள் வழக்கம். ஆனால் அந்த 4 நாள் தான் அவளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த 4 நாளுக்கு அப்புறம் அவன் கூப்பிடுவான், என் கூட வந்துரு, அந்த ஃபோட்டோகிராஃபர் கூப்பிடுவோம், வரமாட்டாங்க. இதுதான் வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிற விஷயம். ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு இடத்துல வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய ரசனைகள், காதல், தன்னுடைய ஏக்கங்கள் எல்லாத்தையும் புதைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளிலுமே அப்படி தான் இருக்கு. ஆக்சுவலாக அது அட்லீஸ்ட் மற்ற நாடுகளில் இப்போ அது வந்து கதை வந்து எடுத்தது ரொம்ப காலம் முன்னாடிங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இங்கே இருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா சொல்கிறோம், இப்போயாவது ஒரு ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்துகிறோம். இப்படி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, இப்படி ஒன்று விஷயம் இருக்குது, இந்த ரசனை எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சோல்மேட்னா என்னங்க? சோல்மேட்டுன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறது தான் சோல்மேட். அதை உள்வாங்கி அதை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த வேவ்லென்த்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பேருக்கு வந்து இல்லை.
இப்போ இந்த கதையே வந்து அவங்களுக்கு ஏன் பிடிக்கும்னா அவன் நிறைய பேசுவான். ஆ அந்த பொண்ணுக்கு வந்து அவனை ஃபஸ்ட்டு வந்து எட்ட தான் வைக்கும். அதாவது கூட அது துணி காய வைக்கும்போது பார்த்தா அவனுக்கு தனி கிளிப்பு இவனுக்கு தனி கிளிப்பு நடுவில் கிளிப்பு வைக்கும். கடைசியாக அது ரெண்டுத்தையும் ஒன்றாகும் பொழுது அவன் பார்த்துக்கிறதுல கேர் பண்ணுறதுலேருந்து இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து குடியில் என்ன பண்ணும், ஒரு கட்டத்தில் வந்து கிட்ட வந்து கிஸ் பண்ணுற லெவலுக்கு போவாங்க 2 பேரும். அவன் வந்துடுவான், நான் வந்துடுவான், ஏன்னா குடியில் இருக்கிற அதேதான் நீ குடியில் இருக்கும்போது நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நகர்றான் அவன். அதெல்லாம் அந்த பொண்ணு வந்து யோசிக்கும். அதெல்லாம் தான் அவங்ககிட்ட வந்து பிடிக்கும். ஆனால் அப்போ தான் இவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஆண் நகரும் பொழுது பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணும். நாம கொஞ்சம் நிறைய முன்னாடி போயிட்டோமோ, அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான். இன்னொன்னு உடல் வகையா டக்குன்னு நம்மள வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஆமா. ஐயோ இவனுக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு, நம்மளோட அப்பியரன்ஸ் பிடிக்கல, இது கண்டிப்பா தோணும். நீங்க வந்து ரொம்ப அழகாவே இருந்தாலுமே சரி, ரொம்ப நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்டுங்கிறது அவங்க மனநிலையை பொறுத்து. இல்ல எல்லாருக்குமே அது தோணும். அது என்ன எதுவா எவ்வளவு ஸ்ட்ரக்சர்ஸா இருந்தாலும் அழகுன்னு எல்லாரும் சொன்னவங்களா இருக்காம தோணும். அதுன்னு வச்சுக்காங்க. அதேதான் அந்த மாதிரியான தோணல் வரும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ இது நம்ம நிறைய விஷயங்கள் தோணும். இவன் நம்மளை எப்படி நினைச்சிருவான், இவன் நம்ம வந்து ஏன்னா இன்னுமே என்ன தான் சொல்றேன்ல, இன்னுமே எனக்கு வந்து ஒரு ஹக்கு கொடு அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியாத ஒரு 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 அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு ஆட்களாக தான் வளர்ந்துருக்கோம். இப்பயுமே கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆனாலும் கூட அப்படித்தான் இருக்கும். ஆனா பொண்ணு வந்து டப்புன்னு நிற்கும், அப்பா எனக்கு ஒரு ஹக் கொடு அப்படின்னு நிற்கும். இல்ல ஜென்சி அப்படி வளர்ந்துட்டாங்க. ஐயோ ஜென்சி ஏமா ஜென்சி அப்படி வளர்ந்துட்டாங்க. நம்ம என்ன அப்படிலாம் வளர்க்கப்படலை. கட்ட புருஷனே இருந்தாலும் காலடி தூரத்தில் தான் நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அது சொல்றேன். அதுக்கு காரணங்களும் இருக்கு. நான் அப்புறம் நீங்க உடைச்சு பேசுற அளவுக்கு நான் உடைச்சு பேசிட்டுமா? பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. கண்ணாடி வேற இல்ல, அதனால பழம் நீ அப்பா வரும். அவ்வளவுதான் வரும் இன்னைக்கு. சரியா? சரி. ஸோ எதுக்கு அப்படின்போது தான் நமக்கு அதுவே வந்து கேட்க வராதப்ப அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு தோணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா இப்போ அந்த பையன் உடச்சி சொல்லுவான், 40 வயசில் வராதாங்க சோல்மேட்டுன்னு சொல்ல முடியும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ யாழினி வந்து இந்த பையனை சைட் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ பேசினாங்க இல்லையா ஜாக்கி, நீங்கள் அந்த மாதிரி பேசவே முடியாது. எனக்கு ஒரு என்ன கூட தான் ஒரு இப்போ இவங்க என்ன சொன்னாங்கல்ல, இந்த இந்திக்கார பசங்க வந்து சைட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, இதை நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறத. ஏன்னா அந்த படத்தை அந்த பையனே சொல்லுவான், அந்த பொண்ணு சொல்லுவோம், நான் வந்து சிங்கிள் உங்களுக்கு யார் சொன்னான்னு. போங்கங்க, பசங்கள்லாம் ஒரு பசங்கள்கிட்ட பேசவே விட மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் ரூம்மேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் சிங்கிள் தானே அப்படின்றத கரெக்டாக சொல்லுவான். சொல்லிட்டு அந்த பையன் இன்னொரு விஷயமும் உண்மையிலே கரெக்டாக சொல்லுவான், நீங்கள் நானுமே அப்படி தாங்க இருப்பேன், மேபி இருப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த நமக்கான ஒரு men are always men. அதே தான். அப்போ தான் அந்த பையனோட அந்த விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுப்பேன். ஏண்டா அப்போ உனக்குன்னு வந்துட்டா அப்போ நானும் அப்படி தான் இருப்பேன். அதனால தான் அந்த பையன் கமிட்மெண்ட்டோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். கமிட்மெண்ட் போது நீ எனக்கு கட்டுப்பட்டவளா ஆகிற, என்னுடைய சொத்தா ஆகிற, என்னுடைய உடமை ஆகிற, என்னுடைய உடமை ஆகும்போது நான் உன் மேலே அதிகாரங்களை நான் செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். அதை நான் வந்து உங்ககிட்ட செலுத்த நான் விரும்பலன்னு. ஏன்னா முடிக்கும் போது அந்த பையன் சொல்லுவான், இதை நான் தான் ஸ்பாயில் பண்ணுறேன், நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன். இதை ஏன் ஸ்பாயில் பண்ணிடுவேன்னா, நீ எனக்கு அப்படி வந்துட்டேன்னா அது வந்து ஒரே இதில் இருக்க மாதிரி இருக்கும், உன்னோட விஷயங்களை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நான் நகர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த உங்களால் என்கிட்ட கமிட்மெண்ட்டே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு வந்து எப்படிங்க அதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். அதுக்கு தான் இந்த பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டி அப்போ. ஆனால் இப்போ இங்கே பார்ட்னர்ஸாக இருக்காங்க. எஸ், லிவின் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இந்த படத்துக்கான தீர்வுக்கு தான் இப்போ அவங்க சொல்லதான் நான் சொல்ல வந்தது. அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே லிவின் அப்படின்றத நம்ம ஊரில் வந்து லிவின்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இங்கே லிவின்ல இருந்து இன்னைய வரலையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. அந்த கமிட்மெண்ட்டே இருக்காது. புள்ள பெற்றுக்குவாங்க எல்லாருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இதில் எப்படி சார் அவங்க வாழறாங்கன்னா, அது அவங்க பர்சனல், அவங்க என்ன ஒன்றாலும் அதற்கான க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அப்புறம் இதில் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னு இருக்குது. அவங்கவுங்க பர்சனல், அவங்க யாரு கூட வேணாலும் போயிட்டு வந்து திரும்ப ஒரு கூட்டுக்கு வந்து உட்கார்றது ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயமா அதை எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே என்னென்னா, நான் என் வாழ்க்கையை வாழறேன், எந்த கமிட்மெண்ட்லேயும் நீ வந்து என்னை வந்து ஒன்றை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த பையன் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம லிவின்ல இருக்கிறான்ற அடுத்த கான்செப்ட் அவங்க போகவே இல்லை. இந்த கதையை பொறுத்தவரையிலையும் அவங்க அந்த பொண்ணு வந்து அதோட நிறுத்துது, அதோட வந்து எனக்கு இந்த சோல்மேட்டாக இவ்வளோ நாள் இருந்ததே போதும் அப்படின்றது. இதில் இந்த பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் சொன்னீங்களே, என்னது அது? இல்லை இந்த படத்துக்கு இல்லை பிரிட்ஜெட், அது ஏதோ
பிரிஜிட்டன்ல சொல்றது வந்து என்னன்னா, அதான் அந்த அம்மாவுக்கு வந்து வேற ஒரு ஆளை பிடிக்கும். கணவரை பட்டமே தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. கணவர் இறந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுது. அவங்க சொல்லுவாங்க ஓப்பனாகவே, எனக்கு ஐ வாண்ட் சம்மன் டு டச் மை பாடி டு see me அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நடக்கிற காலகட்டம் வந்து 1800கள். ஆமாமா, 1800களில் வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கான ஒரு சமூகமாகவும் இருந்தது. இப்போ அப்பயே இருந்தால் இப்போ எப்படி யோசிச்சு பாருங்க. இங்கே இன்னைய வரையும் நான் வந்து அவரே நினச்சிட்டு தான் வாழறேன்றதை நீங்கள் பேசி ஆகணும். உங்களுக்கு வந்து இந்த தாட் ப்ராசஸ்லாம் அவங்க மைண்டில் இருந்தாலும் கூட உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. உங்களுக்கு உடனே அவசரி பட்டம் கட்டுருவானுங்க டவால்டு. ஓகேவா? இதில் இன்னொன்று சொல்லணும். மேடிசன் ஒரு கதை, நானும் அதை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். 65 வயசு அம்மாவுக்கு புருஷங்காரன் செத்துருவான். இது மோனோபாஸ்லாம் முடிஞ்சு அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்குற வயசில் இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஆள் எனக்கு பார்ட்னராக நான் யோசிக்க கூட முடியாது. அதாவது 65லேயே அவங்க இன்னொரு பார்ட்னரை தேட முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும், பணம் இருக்குது, சார்ட்டர்டு ஃப்ளைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள் அப்பாவோடைய நினைவுகளோடய நான் இருக்க விரும்புகிறேன். ஏன்னா அவன் எனக்கு அந்த அளவுக்கு ஆழமாக விதைத்து சென்றிருக்கிறான் அவனுடைய காதலை அப்படின்றது அந்த படம் சொல்லும், அந்த கேரக்டர். அப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மாதிரியான லாகர்தம் அல்காரதம் எல்லாமே இருக்குது. அவங்க எதை சூஸ் பண்ணிக்கணும், எதோட என்ன எல்லைகளோட வாழறாங்கன்றது அவங்களுடைய கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். ஓகேவா? சோ அப்ப சோல்மேட் வராதா, லவ் வரா, எல்லாமே வரும். அவ்வளவுதான். எது தேவைன்றதோட நிறுத்திக்கிறது தான், அங்கங்க நிறுத்திக்கிறது தான் அங்கங்க வாழ்க்கை இவ்வளவு தூரம் போறதுக்கான விஷயமா நான் சொல்றேன். ஓகே, அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் அந்த கட்டத்துக்கு நம்ம போவோமா, இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நம்ம கொஞ்சம் வருஷம் ஆகும். ஆனா கண்டிப்பா இங்கேயும் அந்த மாதிரி போவாங்க. ஏன்னா பார்ட்னரோடவே இருக்க முடியுமா அப்படின்னா, இங்க இருக்காங்க பார்ட்னரோடவே குழந்தை பெத்துக்கிறாங்க, குழந்தைகளை வளர்க்குறாங்க, அவங்களும் இவங்களும் பார்ட்னர்ஸ். அப்படின்னும் பொழுது இதே மாதிரி மாறுமா அப்படின்னா மாறும். ஒரு கட்டத்துக்கு மேல 19 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்து அதன் பிறகு அவங்க நகர்ந்து வேற ஒரு பார்ட்னரோட இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இது எல்லாமே மாறக்கூடியது. ஆனா அந்த பொண்ணு கேட்ட கேள்விதான் அங்க வந்து ஒரு கொஸ்டினா இருக்கும். இப்படி மாறிக்கிட்டே இருந்தா எப்படி? அங்கதான் வந்து செக்ஸுவல் லைஃப் வேற, லவ் வித் செக்ஸ் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபைன் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது எல்லார் மேலயும் லவ் வித் செக்ஸ் வருமானா டவுட். லவ்வும் வந்து லவ்வும் கல்யாணமும் வேறன்னு சொல்லிட்டு லவ் மட்டுமே பத்தாது, கல்யாணத்துல லவ் மட்டுமே பத்தாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்கு அப்படின்னு சொல்றதும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் பேசணும்னு நினைச்சோம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா ஜெயக்கி? இல்லை, இதில் வந்து இன்னொரு கருத்து என்னன்னா, அதனால தான் இந்த ஊரில் வந்து பார்ட்னர்ஸ் 1 2 3 4ன்னு வச்சுட்டே இருக்காங்க. 5 வரைக்கும் வச்சிருக்கான். ஆமாம், 5 வரையும் வச்சுட்டு இருக்கான். அதுக்கு மேலேயும் நீங்கள் போகலாம். கசந்துக்கிட்டு வாழாத, அவ்வளோதான். அதாவது கசந்துக்கிட்டு வாழ்ந்துக்காத. அதில் தான் வந்து இங்கே வந்து கல்வியும் யோசிக்கிறதையும் பெண்களுக்கு மறுக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த வாழ்க்கை கிடைச்சது நம்மளுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு இங்கே நிறைய பேர் நினைக்கிறதுக்கும் நினைக்க வைக்கிறதுக்குமான காரணம் பொருளாதார ரீதியாக அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க. ஷெல்டர் வேணும், சாப்பாடு வேணும். அப்போ யாராவது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கிறதுனால தான் இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்றதும் குறைவாக இருக்கிறதுக்கான காரணம். அதனால தான் வந்து தண்ணீரை அடைகிறது வந்து நம்ம வந்து நிறைய இடங்களில் தடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இங்கேயும் எல்லாரும் ஒரே லைஃப் பார்ட்னரோட நிறைய வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பிடிக்காதவங்க, சரியில்லாதவங்க சகிச்சுட்டு வாழாமல் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதை தான் இந்த வெப்சீரிஸ் வந்து பேசுது. அது ஒரு பெண் இயக்குனர் இயக்குனதும் சின்ன கான்செப்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு புரியலைன்னாங்க. என்னென்னா, அந்த பையன் வந்து காலையில் அந்த பொண்ணு ரன்னிங் போயிட்டு வரும். இருக்கீங்களா, நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன், நான் நீங்கள் இன்னமும் இருக்கீங்களா, நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும். அதோட 4 மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்லி இந்த பையன் வந்து அந்த பொண்ணோட ரூமுக்கு வரதுல கதை ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து அப்போ அது என்னது அப்படின்னு அது புரியல நிறைய பேருக்கு. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அந்த பையன் வந்து ரெட் ட்ரெஸ்ஸோடு வந்து அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சண்டை வரும். அந்த பொண்ணு சாரி கேட்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஹாப்பி நியூஸு, நான் வந்து பாம்பேக்கு போகிறேன், அங்கே போய் ஒரு படத்தில் பாடுறதுக்காக போகிறேன், நான் ரூமை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு. என்ன ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம், அது பக்கத்தில் உட்காந்து பேசுவான். நைட்டு என்ன பண்ணுவான், கிளம்பி போயிடுவோம், ஃப்ரெண்டோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. காரில் அவன் அடிப்பான், அது ஏறான்னு சொல்லி இன்னையோட நான் ரூமை காலி பண்ணேன், கிளம்பி போயிடுவோம். போயிட்டு மறுநாள் வந்து என்ன பண்ணும், இந்த பொண்ணு வந்து திரும்ப அதான் அந்த கதை வந்து அதுலேருந்து போய் அதோட முடிஞ்சிடும். ஆனால் கதையோட விஷயம் என்னென்னா, மறுநாள் அந்த பொண்ணு ரன்னிங் போயிட்டு வரும்பொழுது அவன் பாம்பே போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து மீட் பண்ண வரான். அப்போ தான் கேட்பா, நீங்கள் போயிட்டீங்களா, நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன், இன்னமும் இருக்கிறீங்களா, நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன்னா, நீங்கள் நேற்றே ஃப்ளைட் ஏறிப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் இப்போ என்னை பார்க்க வந்ததில் சந்தோஷம்
அப்படின்றதோட அந்த கதை அதோட முடியும். அதன் பிறகு அவன் வந்து ஒரு நல்ல சோல்மெட்டுன்றவன் வந்து லைஃப் லாங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இது போதும், இந்த நினைவுகள் போதும், இந்த இதை வச்சுட்டு நான் வாழ்ந்துக்குவேன். இப்போ இன்னொரு உறவுக்கு அவள் போய் தயாராக அவ்வளோதான். அவன் சோல்மெட்டா இல்லையா இருக்கிறது அது அடுத்த விஷயம். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்படியான ஒரு நபர் அவனுடைய எதிர்காலத்தையோ அவனுடைய வாழ்க்கையோ நான் கெடுக்க விரும்பலை, பிடிச்சி அழுத்திக்க விரும்பலை. அவன் பக்கம் போட்டு நான் என் பக்கம் போட்டு அவனுடைய சிந்தனைகள் வேறு என்னுடைய சிந்தனைகள் வேறு, இந்த கதை முடியுது. இதுதான் மேட்ரு. இதை குறித்து தான் நம்ம வந்து பேசுறது இவ்வளோ தூரம் வந்து 100 வழங்கிட்டோம். நிறைய லைஃப் லெசன்ஸில் பேசியிருக்கோம். இதை நீங்கள் எடுத்துப்பீங்க நான் நம்புகிறேன், சரியான டோனில் எடுத்துப்பீங்க நான் நம்புகிறேன். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள்ன்ற ஜெயகாந்தனுடைய வரி தான் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். அது அந்த பொருந்துங்கிறதோட சேர்த்து சொல்லிடுறேன். அதுலேயும் அந்த பையன் அதையுமே ஒரு டைலாக சொல்லுவாப்புல, என் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் வந்து எதுவுமே தப்பு நியாயம்லாம் இல்ல, நம்ம ஒரு விஷயத்தை செய்யாத வரைக்கும் அது வந்து தப்பு. ஆமா, நம்ம அந்த விஷயத்தை செஞ்சுட்டோம்னா தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி. முட்டை சாப்பிடலன்னா தப்பு, முட்டை சாப்பிட்டா தப்பு இல்லை. சிக்கன் சாப்பிடலன்னா தப்பு, சிக்கன் சாப்பிட்டா தப்பு இல்லை. அந்த மாதிரி சைட் அடிச்சா அடிக்கிறது தப்பு, நம்ம சைட் அடிச்சா தப்பு இல்லை. இல்ல அப்படி இல்ல, சைட் அடிச்சா தப்பு, ஆனா 5 seconds ரூல் இருந்தா தப்பு இல்லை. அப்படி கண்ணாடி இல்லை கோபால், இல்லை இல்லை இல்லை. எனிவே அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மேனகா அவங்க ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அதுவே இந்த விமர்சனத்தையும் இதை வைக்கிறதுக்கும் வந்து ஹே லீலா, இதுதான் வந்து லீலா. இந்த இந்த வெப்சீரிஸ் வந்து யூடியூப்ல இருக்க பாருங்க, லைக் பண்ணுங்க. குழப்பிக்கிட்டு இருக்கீங்க இப்போ. தெரியும் மேடம், தெரியும் நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும். சத்த மூடுறேலா. ஸோ 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்லை என்பதை கூறிக்கொண்டே மீண்டும் வந்து மணமக்களுக்கு வாழ்த்துக்களை மீண்டும் வந்து மணமக்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அது வந்து சொன்ன எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த விஷஸ் அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப். ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாக்கி சேகர். நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியுது, ரொம்ப நாள் ஆயிடுச்சா, என்ன பேசுன்னு மறந்து போயிட்டேன். ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம்னு இப்பெல்லாம் ஆரம்பிக்கிறது இல்லை. எனக்கு தெரியும், அதான் என்னன்னே தெரியல, என்ன ஆரம்பிக்கிறதே தெரியல, எப்படின்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு விட்டு போயிடுச்சா, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல.